பைக் சேஸ் பார்த்துருப்பீங்க, கார் சேஸ் பார்த்துருப்பீங்க. ட்ரெயினை வச்சு சேஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஜானி கிரே அப்படிங்கிற இவர் ஒரு ட்ரெயின்ல இன்ஜினியரா இருக்காரு. இவரோட வாழ்க்கையில இவருக்கு 2 விஷயம் தான் முக்கியம். ஒன்னு ட்ரெயின்ஸ், இன்னொன்னு இவருடைய காதலி ஆனபெல். ஒரு நாள் இவருடைய வேலையை முடிச்சுட்டு இவருடைய ஊருக்கே திரும்ப வரும்போது தன்னுடைய காதலியை பார்க்கலான்னு போறாரு. அவங்கள போய் பார்த்து இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய நியூஸ் பரவுது. என்னன்னா, அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடக்கிறதாவும் அந்த போருக்கு ஆட்கள் தேவை, அதுக்காக எல்லா ஊர்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் கேம்ப் நடக்குது அப்படிங்கறத அந்த நியூஸ். ஆனபெல் ஜானி கிட்ட, நீ உடனே போய் இந்த போர்ல கலந்துக்க, உன்னை யூனிஃபார்ம்ல பார்த்தா கண்டிப்பா எங்க அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் உன் மேல ஒரு பெரிய மரியாதையே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சோல்ஜர் ஆகிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ண போறாரு. ஆனா கேம்ப்ல இவர் ரிஜிஸ்டர் பண்ண போறப்போ இந்த நாட்டுக்கு ஒரு சோல்ஜர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு ட்ரெயின் இன்ஜினியரும் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை இவருடைய காதலி கிட்ட சொல்லும் போது, நீ ஆர்மி யூனிஃபார்ம்ல வர வரைக்கும் நான் அவன் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடறாங்க. இப்படியே ஒரு வருஷம் போயிடுது. போர்ல ஆனபெலோட அப்பாவுக்கு அடிபட்டதா சொல்லி ஒரு செய்தி வருது. அதை கேட்டதுமே அவங்க அடுத்த ட்ரெயின்லயே ஏறி தன்னுடைய அப்பாவை பார்க்கலான்னு போறாங்க. சாப்பாட்டுக்காக இந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல நிற்கும் போது எல்லாருமே இறங்கி போயிடுறாங்க. அப்போ எதிரி படையோட சேர்ந்த உளவாளிகள் என்ன திட்டம் போடுறாங்கன்னா, இந்த ரயில் ரோட் பிரிட்ஜஸ் மட்டும் இல்லைன்னா இந்த படைக்கான ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் சப்ளையும் இல்லாம நின்று போயிடும், இந்த படையை ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் போடுறாங்க. அதுக்காக இந்த ட்ரெயினை கடத்துறாங்க. ட்ரெயினுக்குள்ள நம்ம ஆனபெலும் இருக்காங்க. இது தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜானி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கூட்ஸ் ட்ரெயினை எடுக்கிறாரு. இவங்க தப்பிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஜானி தனியா போறாரு. இவரு அந்த உளவாளிகளோட திட்டத்தை முறியடிச்சு அவருடைய காதலியை காப்பாத்தினாரா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட கதை. வெல்கம் டு டே 22 ஆஃப் 100 Days 100 Movie Challenge. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கதை ஒரு உண்மை சம்பவமும் கூட. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கிளைட் பர்க்மேன். அமெரிக்கன் சைலண்ட் காமெடி ஆக்ஷன் ஃபிலிம் தான் த ஜெனரல். இந்த படம் யூடியூப்ல இருக்கு, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.